அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அவசர அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தொலைபேசி வாயிலாக தருகிறார் எமது செய்தியாளர் ராஜா. ராஜா, சொல்லுங்க, அதிமுக எம்எல்ஏக்களின் அவசர கூட்டம் எங்கு நடைபெறுகிறது? இதில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் ஆலோசிக்கப்பட இருக்கிறது? ராஜா, அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் உடனடியாக தற்பொழுது அப்போலோ மருத்துவமனை அழைக்கப்பட்டுள்ளனர். அஇஅதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களின் பலம் என்பது முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவையும் சேர்த்து 136 உள்ளது. ஏற்கனவே கடந்து முடிந்த 3 தேர்தலையும் சேர்த்து 136 அதிமுகவின் பலம் உள்ளது. இந்நிலையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவிற்கு நேற்று திடீர் உடல்நல கோளாறு ஏற்பட்டது. திடீரென்ற மாரடைப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து மருத்துவர்கள் தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை அளித்து வந்தனர். இன்று அதிகாலை அவருக்கு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் எனப்படும் சிறிய அளவிலான ஒரு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் தொடர்ந்து மருத்துவர்கள் முதலமைச்சரினுடைய உடல்நிலையை கண்காணித்து வருகின்றனர். ஏராளமான அஇஅதிமுக தொண்டர்கள், லட்சக்கணக்கான தொண்டர்கள் மற்றும் மக்கள் முதலமைச்சர் பூரண நலமடைந்து வீடு திரும்ப வேண்டும் என்று அதற்கான பிரார்த்தனைகள் ஒருபுறம் போய் கொண்டிருக்கின்றன. அதே போல அப்போலோ மருத்துவமனை வளாகத்திலும் விடிய விடிய அஇஅதிமுக தொண்டர்கள் முதலமைச்சர் நலன் பெற வேண்டி அங்கு பல்வேறு பிரார்த்தனைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் தற்போது அஇஅதிமுக தலைமை அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் 135 அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் உடனடியாக அப்போலோ மருத்துவமனைக்கு வருவதற்கான ஒரு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து முதலில் 11 மணிக்கு வருவதாக அறிவுறுத்தப்பட்டது. தற்போது 10 மணிக்கு அவர்கள் வர வேண்டும் என்று கூறியதை அடுத்து அதிமுக தலைமை கேட்டுக்கொண்டதை அடுத்து தொடர்ந்து அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருவராக தற்பொழுது அப்போலோ மருத்துவமனைக்கு வந்து கொண்டிருக்கின்றனர். அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்த பிறகு முதலமைச்சரின் உடல்நிலை குறித்தும் தற்போதுள்ள இந்த சூழல் குறித்தும் ஒரு ஆலோசனை நடத்தப்பட இருப்பதாக தெரிகிறது. எப்படியும் 11 மணிக்கு மேல் தான் இந்த கூட்டம் முடிந்த பிறகு இந்த கூட்டத்தில் எதற்காக சட்டமன்ற உறுப்பினர்கள் அழைக்கப்பட்டனர், என்ன கூட்டம் நடத்தப்பட்டது என்ற ஒரு முழுமையான விவரங்கள் நமக்கு தெரிய வரும்.